Hello everyone, welcome to Ida Spoken English class. நம்ம இப்போ do does did வச்சு சென்டென்ஸ்லேருந்து எப்படி கொஷினை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே என்ன வார்த்தை வரும்னா ப்ரொனவுன் இல்லைனா நவுன் ஸ்டார்டிங்கில் வந்துடும். அதுக்கடுத்து verb to மீதி இருக்குது ரிமைனிங் போர்ஷன். ரெம்னா ரிமைனிங் போர்ஷன் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை கொஷினாக மாற்றும் போது இதுக்கு முன்னாடி டிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிட்டு சேர்த்துட்டு இந்த V2-வை V1-ஆ மாற்றிடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு verb to போட்டு ரிமைனிங் போர்ஷன் எழுதுகிறோமா, அது ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸை கொஷினாக மாற்ற இந்த இதுக்கு முன்னாடி டிட்டு போட்டுட்டு இந்த V2-வை மட்டும் V1-ஆ மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ V2னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு அர்த்தம், V1னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு அர்த்தம். V1னா நார்மல் ரீடு ரைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரையும் ரெண்டு கேட்டகரியாக பிரியாது. டைப் 1 அண்ட் டைப் 2ன்றது சேம் தான் எல்லாத்துக்குமே. ஹீ ஷீட்டு ஐயூவி தே சிங்குலராக ப்ளூரலாக எதுவுமே பார்க்க தேவையில்லை, ரெண்டாக பிரியாது. ஓகே, ஸோ நான் அதிலே எடிட்டிங் பண்ணதால் தான் ரெண்டு கேட்டகரியாக எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கல, பாஸ்ட் டென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஐ பாட், நான் வாங்கிட்டேன். ஐ பாட் அன் ஐஸ்கிரீம், நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன்னா டிட் ஐ பை அன் ஐஸ்கிரீம், இந்த பாட்டுன்றது டிட்டு ப்ளஸ் பையாக மாறிடும். ஓகே, அந்த V2 வர்பை நம்ம கொஷினாக மாற்றும் போது டிட்டு ப்ளஸ் V1-ஆக மாறும். ஸோ கான்செப்ட் என்னது, ஒரு V2 வர்பை ஒரு கொஷின், இந்த ஒரு கொஷினை நம்ம இப்போ மாற்றும் போது இது என்னவா மாறும்னா டிட்டு ப்ளஸ் V1-ஆக மாறும். இது என்னது, கொஷினில் இப்படி மாறும். ஓகே, நடுவில் இந்த ப்ளஸ் இருக்க இடத்துல என்ன வரும், ப்ரொனவுன் வரும். ஓகேவா? ஸோ ஐ பாட், நான் வாங்கிட்டேன். ஐ பாட் அன் ஐஸ்கிரீம், நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். டிட் ஐ பை, நான் வாங்கிட்டேனா. டிட் ஐ பை அன் ஐஸ்கிரீம், நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேனா. யூ ரெட் இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ் படிச்சுட்ட. யூ ரெட் இங்கிலீஷ் வெல், நீ இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்ட. டிட் யூ ரீட், நீ படிச்சிட்டியா. டிட் யூ ரீட் இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ் படிச்சிட்டியா. டிட் யூ ரீட் இங்கிலீஷ் வெல், நீ இங்கிலீஷ் நல்லா படிச்சிட்டியா. வி சாங், நம்ம பாடிட்டோம். வி சாங் அ சாங், நம்ம ஒரு பாட்டு பாடிட்டோம். டிட் வி சிங், நம்ம பாடிட்டோமா. டிட் வி சிங் அ சாங், நம்ம ஒரு பாட்டு பாடிட்டோமா. தே பிளேட், அவங்க வாசிச்சிட்டாங்க. தே பிளேட் கிட்டார், அவங்க கிட்டார் வாசிச்சிட்டாங்க. டிட் தே பிளே, அவங்க வாசிச்சிட்டாங்களா. டிட் தே பிளே கிட்டார், அவங்க கிட்டார் வாசிச்சிட்டாங்களா. கிட்ஸ் பிளேட், குழந்தைங்க விளையாடிட்டாங்க. கிட்ஸ் பிளேட் கிரிக்கெட், குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடிட்டாங்க. டிட் கிட்ஸ் பிளே கிரிக்கெட், குழந்தைங்க கிரிக்கெட் விளையாடிட்டாங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சாரா ஒர்க்டு, சாரா வேலை செஞ்சிட்டா. சாரா ஒர்க்டு இன் ஐடி, சாரா ஐடியில் வேலை செஞ்சிட்டா. டிட் சாரா ஒர்க், சாரா வேலை செஞ்சிட்டாளா. டிட் சாரா ஒர்க் இன் ஐடி, சாரா ஐடியில் வேலை செஞ்சிட்டாளா. ஹீ ரெட், அவன் படிச்சுட்டான். ஹீ ரெட் இங்கிலீஷ், அவன் இங்கிலீஷ் படிச்சுட்டான். டிட் ஹீ ரெட், டிட் ஹீ ரீட், அவன் படிச்சுட்டானா. டிட் ஹீ ரீட் இங்கிலீஷ், அவன் இங்கிலீஷ் படிச்சுட்டானா. ஷீ சாங், அவள் பாடிட்டா. ஷீ சாங் அ சாங், அவள் ஒரு பாட்டு பாடிட்டா. டிட் ஷி சிங், அவள் பாடிட்டாளா. டிட் ஷி சிங் அ சாங், அவள் ஒரு பாட்டு பாடிட்டாளா. இட் பிளேட், அது வாசிச்சிருச்சு. இட் பிளேட் கிட்டார், அது கிட்டார் வாசிச்சிருச்சு. டிட் இட் பிளே, அது வாசிச்சிருச்சா. டிட் இட் பிளே கிட்டார், அது கிட்டார் வாசிச்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, அது இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.